இன்றைக்கி நம்ம ஒரு புது அனிமி தான் பார்க்க போகிறோம். இந்த அனிமி பேர் பார்த்திங்கன்னா தி ஏன்ஷியன்ட் மேகிஸ் பிரைட். இதோட சீசன் 2 எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். இதோட சீசன் 1 ஆல்ரெடி யூடியூப்பில் இருக்கனால தான் சீசன் 2 போடுறேன். இதோட ஒரு வியூவரும் இந்த அனிமியை போட சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த அனிமியை போட்டிருக்கேன். சீசன் 1 எப்படி முடிஞ்சிருக்குன்னா, ஹீரோ எலியஸுக்கும் ஹீரோயினி சிசேக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி தான் முடிஞ்சிருக்கும். இதில் சீசன் 2 எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஒரு ப்ரொஃபஸர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. இவர் போன சீசன்லேயே வந்து சொல்லியிருப்பார், இது மாதிரி சிசேட்டை வந்து படின்னு சொல்லிட்டு, இது மாதிரி எங்கள் காலேஜில் வந்து படி சிசே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுகிட்டு இருக்காரு. இதை பற்றி நீ என்ன நினைக்கிற எலியஸ் அப்படின்னு அவன்கிட்ட கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு இது நிச்சயமாக பிடிக்கல, எதுக்கு அவன் வந்து அங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டு இருக்கா. ஏன்னா அது வந்து ஒரு மேஜிக் ஸ்கூல் தான். ஹாரி பாட்டரில் இருக்க மாதிரி இந்த மேஜிக் கற்றுக்கிறவங்க எல்லாருமே அங்கே வந்து கற்றுக்கலாம். சிசேவுக்கு வந்து 2 சாபம் இருக்குது. சீசன் 1 தான் அவளுக்கு இந்த சாபம் வந்து இருக்கும். ஒன்று வந்து டிராகன் சாபம், அது வந்து அவளை கொண்டு விட்டுருக்கு. இன்னொன்று வந்து இம்மோர்டல் சாபம், அது வந்து இவளை சாகாமையே வச்சுருக்கும். இது மாதிரி 2 சாபம் இருக்கிறதுனால இதை வந்து எங்கள் காலேஜுக்கு வந்தால் இது ரிசர்ச் பண்ணி இவளை வச்சு சரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்கிறாரு. நீ என்ன நினைக்கிற சிசே? நீ இவள்கிட்ட கேட்டால் இவள் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. அவர் வெளில பேர் சரி 2 பேர் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் எலியஸ்ட்டை வந்து சிசே கேட்டு விட்டுருக்கா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அவன் சொல்கிறான், நிச்சயமாக எனக்கு பிடிக்கல அங்கே போகிறதுக்கெலாம், ஏன்னா இவனுக்கு மக்களோடலாம் இருக்கிறதுக்கு சுத்தமாகவே பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி சிசேட்ட கேட்குறான். அவள் சொல்கிறா, இது மாதிரி போன சீசனில் வந்து இவளுக்கு இது மாதிரி இதை பற்றிலாம் தெரியாததுனால தான் இவளை இழக்க நினச்சிருந்தா. ஏன்னா இவள் வந்து இறந்துருப்பாதில்ல, இந்த மாதிரி சாபங்கள்லாம் கிடச்சி. அதுதான் சொல்கிறா, அது தெரியாதனால தான் நான் இப்படி போயிட்டேன். இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு நாள் இது எனக்கும் உதவியாக இருக்கும், மித்தவங்களுக்கும் உதவியாக இருக்கும். அதனால நான் அங்கே போய் படிக்கணும், எனக்கு உதவி செய்ய எலியஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. உடனே எலியஸும் சொல்கிறான், உன்னை பற்றி எனக்கு புரியுது நீ என்ன சொல்கிறேன்னு, அதனால நானும் அந்த காலேஜுக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லேயே இவங்க 2 பேருமே இந்த காலேஜுக்கு வந்துடுறாங்க. இவங்க தான் இந்த காலேஜோட பிரசிடெண்ட். இவங்க வந்து சொல்கிறாங்க, சிசேவை பற்றி நீ வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காலேஜுக்கு நீ வந்ததுக்கு இந்த டோக்கன் சொல்லிட்டு அவங்க மேலே ஏதோ பூ மாதிரி வளர்ந்துருக்கு, அதில் ஒரு பூவை பிச்சு இவ கையில் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு இது வீடு மாதிரி சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இந்த ப்ரொஃபஸர் வந்து கூட்டிகிட்டு இருக்காரு, வாங்க 2 பேர் வாங்க, நான் உங்களுக்கு சுற்றி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட்டு போயிட்டுருக்காரு. அப்போ இந்த பிரசிடெண்ட் உள்ள போகிறப்ப அங்கே நின்று ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான், எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இவங்க சொல்கிறாங்க, நம்ம நினச்ச மாதிரி தான், அவள் வந்து கான்ஃபிடென்ட்டாக இல்லை, ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு, அவளுக்கு பல அவள் தான் ஓட்டிகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த ரீசனுக்காக இப்படிலாம் சொல்கிறாங்கன்னு தெரில, போக போக தான் தெரியும். அப்போ தான் சிசே கேட்குறா, எப்படி இந்த அண்டர் கிரவுண்டில் இந்த ஸ்கை வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, நாங்கள் வந்து மேஜிக்கை வச்சு வேறு ஒரு லொக்கேஷனில் உள்ள ஸ்கையை இங்கே காட்ட வச்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தில் காட்டிகிட்டு இருக்காரு. இது மாதிரி இவங்க காலேஜ் அண்டர் கிரவுண்டு கீழே தான் இருக்குது, பொதுமக்களுக்கு தெரியக்கூடாது இது மாதிரி மேஜிக் காலேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அண்டர் கிரவுண்டில் வந்து இவங்க இத்தனை லேயரை வச்சு இந்த காலேஜை நடத்திட்டு இருக்காங்க. கிளாஸ் ரூமு, லேபு, அப்புறம் பிள்ளைங்க தங்குறதுக்குன்னு சொல்லிட்டு நிறையா ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே உனக்கு காட்டணும்னு எனக்கும் ஆசை தான், ஆனால் உன்னை பார்க்கறதுக்கு ஒருத்தவங்க ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிறாரு. அங்கே பார்த்தா இவங்க தான் வந்து இந்த மெடிக்கல் ரூமோட இன்சார்ஜாக, நம்ம டாக்டர்னே இவங்களை கூட்டுக்கலாம். அவங்களுக்கு சிசையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். உன்னை எக்ஸாமின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போனால் பின்னாடியே எலியஸ் வந்துகிட்டு இருக்கா. இவங்க பார்த்துட்டு நீலாம் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் சொல்கிறான், நான் அவளோட கார்டியன் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால், அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, சில விஷயங்களை வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஏன் கார்டியன்கிட்ட கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவன் நின்றுக்கிட்டே இருப்பான். அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு, இது மாதிரி இவங்க 2 பேருக்கு நான் காலேஜை சுற்றி காட்டல அதனால அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாரு. இவங்க பார்த்துட்டு 2 பேரையும் தூக்கி வெளில வீசி 2 பேரும் போய் சுற்றி பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிசையை கூப்பிட்டு உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் தான் வந்து சிசை கிட்ட அவளோட சாபத்தை பற்றிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஃபேரி மெடிசன் செய்கிறேன்னு சொல்லிட்டு சாவோட விளிம்புக்கு போயிருக்க, ட்ராகனோட சாபத்தை வாங்கி சாவோட விளிம்புக்கு போயிருக்க, அதோட இம்மோர்டல் பவரை தர அந்த கண்ணை உனக்கு பொறுத்திருக்க, ரொம்ப பிரச்சனை தரப்புள்ள தான் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நீ எல்லாத்தையுமே சரியாக தான் பண்ணியிருக்க, ஆனால் உன்னை சுற்றி இருக்கவங்கள பற்றி நீ நினைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வேறு எதாவது நீ என்கிட்ட கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சிசேட்ட கேட்டால் அவன் வந்து இப்படி யோசிச்சுட்டு இருக்கா. அது வந்து அப்படிங்கிற மாதிரி அடுத்த சீனில் எலியஸ் தான் கட்டுறாங்க. அந்த ப்ரொஃபஸர் கேட்டுகிட்டு இருக்காரு, நான் கூட நினச்சி பார்க்கலையே நீ வந்து அவளை விட்டுட்டு இந்த பக்கம் வருவேன்னு சொல்லிட்டு, நீ நிழல் மாதிரி அவள் பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவன் சொல்கிறான், ஆமாம் எனக்கு ஆர்கன்ஸ் இல்லை தான், நிழல் மாதிரி அவள் கூட இருந்து பார்த்துட்டு இருக்கலாம் தான், ஆனால் வந்து அவளுக்கு இது தெரிஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, ஓ நீ பயப்படுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவனும் பார்த்துட்டு, பயமா, ஓ இதான் பயமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். அப்போ தான் அவர் கேட்குறாரு, ஏன் நீ திடீர்னு காலேஜுக்கு வர ஒத்துக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அப்போ தான் அவன் சொல்கிறான், எனக்கு வேறு சாய்ஸ் இல்லைல்ல, அவளுக்கு கார்டியனாக தான் இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் இவர் சொல்கிறாரு, இந்த காலேஜில் ஏதோ பிரச்சனை இருக்கதாகவும் அவளை நீ கொஞ்சம் பத்திரமாவே பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இவனும் பார்த்துட்டு சரிங்கிற மாதிரிட்டு ஒரு லேடியை பற்றி யோசித்து பார்த்துட்டு இருப்பான். அவங்க வந்து என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா என்ன நினைப்பாங்க, இந்நேரம் அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசித்து பார்த்துட்டு இருப்பான். அப்போ தான் பின்னாடி ஒருத்தர் வந்து நிற்பார், எலியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவர் தான் வந்து சீசன் 1 வந்து ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பார். சொல்லப்போனால் வில்லன்னு சொல்ல முடியாது, நல்லவர் தான். அப்படியே இங்கே நம்ம சிசேவை தான் கட்டுறாங்க.
இது மாதிரி அவள் வந்து அந்த கண்ணை மாற்றினதுக்கப்புறம் நிறையா பாஸ்ட்டு பார்த்துருப்பாள். யாரை பற்றினா அந்த ஜோசப்பை பற்றி தான் நிறைய பாஸ்ட்டை பார்த்துருப்பாள் சீசன் 1. அதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கா. இவங்க கேட்டுட்டு இருக்காங்க, சரி இதெல்லாம் எத்தனை வருஷத்துக்குள்ளே பாஸ்ட்டை நீ பார்த்த அப்படின்னா ஒரு 1000 வருஷம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அப்போனா சரி உன்னோட பர்சனாலிட்டியில் எதுவும் சேஞ்சஸ் தெரிஞ்சதுன்னு யாராச்சும் சொன்னாங்களா, இல்லை வந்து பழைய விஷயங்களில் பிடிக்காததெல்லாம் நீ நினச்சி பார்த்துட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்ருக்காங்க. இவ வந்து அப்படிலாம் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. பார்த்தா யாரோ கதவுக்கு இல்லை நின்று இவளே பார்த்துட்டு இருக்காங்க. இவத்தை கண்டுபிடிச்சிட்றா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போனால் அதுக்குள்ளே அவங்க கரைஞ்சிடுறாங்க. கதவு திறந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. இந்த டாக்டரும் பார்த்துட்டு கேட்குறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் இங்கே நின்று பார்த்துட்டு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி விடு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பேச போயிடுறாங்க. பார்த்தா வெளில தான் அந்த பொண்ணு நின்றுட்டுருப்பா. இந்த பொண்ணு யாருன்னே தெரில. அடுத்து நம்ம எலியஸை தான் கட்டுறாங்க. இதுதான் அவனோட ஸ்டாஃப் ரூம் அப்படிங்கிற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் காட்டிகிட்டு இருக்காரு. இவன் பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு ப்ரொஃபஸர் இருக்கான்னா அவன் கேட்டுட்டு இருக்கான், நீ வந்து இங்கே தான் தங்க போறியா அப்படிங்கிற மாதிரி எலியஸ்ட்டை கேட்டுகிட்டு இருந்தா. எலியஸ் சொல்கிறான், இல்லை நான் போயிட்டு வர போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இவர் சொல்கிறாரு, 3 மணி நேரம் ஆச்சு போயிட்டு வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னால். அப்போ தான் இவன் சொல்கிறான், எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும், அந்த பக்கம் நான் போயிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் எலியஸ் வந்து அந்த ப்ரொஃபஸரை பற்றி கேட்குறான், நீ என்னை வெறுக்கிற போல் நான் என்ன பண்ண உன்னை அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் அவன் சொல்கிறான், நான் உன்னை மட்டும் வெறுக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறான். அப்போ தான் இந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாரு, விடு அவன் வந்து உன்னை தனிப்பட்ட முறையில் வெறுக்க மாட்டான், அவனுக்கு நிறைய பிரச்சனை இருக்குல்ல அதனாலேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போ தான் எலியஸ் சொல்கிறான், இது மாதிரி அவன் ஒன்றும் என்ன அந்த அளவுக்கு டீப்பாக வெறுக்கலை, அதனால அவனை நான் கொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவ்வளோதான் அந்த ப்ரொஃபஸர் வந்து பயந்துடுறாரு. அப்புறம் தான் அந்த எலியஸ் சொல்லிட்டுருக்கான், அப்படி நான் கிளாஸில் என்ன நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இது கேட்பேன்னு எனக்கு தெரியும், எந்த மேனுவல் வச்சுருக்கேன் அதை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அடுத்து நம்ம சிசையை தான் கட்டுறாங்க. சிசை வந்து அவளோட ரூமை தேடிட்டு இங்கே வந்திருக்கா. இங்கே பார்த்தா எங்கள் ரூமுன்னே தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க, யாருமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ தான் ஒரு 4 பூனைங்க வருது. அந்த பூனைங்கெல்லாம் பேசுது. அந்த பூனைங்க தான் இங்கே இருக்க இன்சார்ஜா. அவங்கள 4 பேரில் யாராச்சும் ஒருத்தரை சூஸ் பண்ணணுமா, அதுதான் இனிமேல் அவளோட வீடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வருங்க. அதில் முதல்ல அந்த ஒரு பூனை சொல்லுது, சுதந்திரன்னா இந்த பூனையை சூஸ் பண்ணு, அதோட உன்னோட பாஸ்ட்டை பற்றி நீ பெருமையாக நினைக்கிறேன்னா இந்த பூனை வீட்டை சூஸ் பண்ணு, ஃப்யூச்சரை பற்றி நீ தெரிஞ்சுக்கணும், ஃப்யூச்சரை வந்து ரொம்ப விரும்புகிறேன்னா இந்த பூனையை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க. இப்போ நீ எந்த பூனை வீட்டை நீ சூஸ் பண்ண போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. சிசையை பார்த்துட்டு, எனக்கு ஆல்ரெடி வீடு இருக்குது, நான் ஃப்ரீயாக இருக்கணும்னு தான் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீடத்தையே சூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு பூனை வீட்டை சூஸ் பண்ணியிருப்பா. அந்த பூனை வந்து இந்த ரூமில் தான் நீ இருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா என்கிட்ட வந்து கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதோட உனக்கு தேவையான ரூல்ஸ் எல்லாமே உள்ளே இருக்குது, புக்கில் இருக்கும், போய் பார்த்துக்கோ, ரூம்மேட்ஸ் கூட நல்லா ஃப்ரெண்டாக இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது கிளம்புது. பார்த்தா ரூமுக்குள்ளே ஒரு பொண்ணு தூங்கிட்டுருப்பா. இப்போ சிசே வந்து டோருக்கு வெளில 2 யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம நாக் பண்ணால் உள்ளே தூங்கிட்டு இருக்கவங்களுக்கு தொல்லையாக இருக்கும், இதே நான் வந்து நாக் பண்ணாமல் உள்ளே போனால் அது வந்து ரூடாக இருக்கும்ல, மரியாதை தெரியாத மாதிரி இருக்குமே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயந்து போய் அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்போ தான் இவளுக்கு வந்து பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டுருக்கும். இது மாதிரி சிசே வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தப்ப சுற்றி இருந்த எல்லா கிளாஸ் பசங்களுமே இவளை பற்றி ஒரு மாதிரி தப்பாக தான் பேசியிருப்பாங்க. பாரா இவள் ரொம்ப வித்தியாசமான பொண்ணு, எப்போ பார்த்தாலும் டெஸ்க்லேயே தூங்குவா, சிரிச்சு கூட பார்த்ததில்ல, தனியாகவே பேசிகிட்டு இருப்பா தெரியுமா, இவளை பார்க்கவே வியடாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அதனால் இவளுக்கு ஃப்ரெண்டே இருந்திருக்காது, யாரையுமே இவளுக்கு பிடிக்காது. அது மாதிரி இங்கே ஆகிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இருப்பாள். அப்போ அவளே வந்து மனசை சரி பண்ணிக்கிறா. அப்படிலாம் யாரும் இருக்க மாட்டாங்க, ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே மேட்ச் தெரியும், அவங்க வந்து நான் வித்தியாசமாக இருந்தாலும் புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு சரி கதவை திறப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்தா உள்ளே இருக்க பொண்ணு முழிச்சிட்டு கதவு முன்னாடி வந்து நின்றுட்டுருக்கா. அவ்வளோதான், அவள் மண்டையிலே ஒரு அடி. அவள் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, நாட் பண்ண மாட்டியா நீ கதவை அப்படிங்கிற மாதிரி, இங்கே யாரும் நிற்க மாட்டாங்கன்னு நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ தான் இவ சொல்கிறா, இப்படி என் கதவு முன்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தால் நான் வந்து பார்க்க தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி விடு நான் உன்னை மன்னிச்சிட்டேன், இதான் உன் பெட்டு, இதான் டெஸ்க்கு, கபோர்டில் உன்னோட யூனிஃபார்ம் இருக்குது, இது மாதிரி என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்லாம் நினைக்காத, எனக்கு யார் கூடயும் பேசலாம் பிடிக்காது, உனக்கு வேணால் புதுசாக ஏதாச்சும் ஃப்ரெண்டு பிடிச்சிக்கோ, அதான் நமக்கு நல்லது, நான் வந்து கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் தூங்க போகிறேன், என்னை எழுப்பாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் போய் படுத்துடுறா. அப்படியே சிசேவும் சத்தமே போடாமல் அவள் யூனிஃபார்ம்லாம் எடுத்து மாட்டிகிட்டு இருக்கா. அப்போ தான் இவளுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஆலிஸுங்கிறவங்கள்ட்ட, இது மாதிரி ட்ரைனிங் ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கே போகலான்னு சொல்லிட்டு ஓடி வந்தால் இவளுக்கு ட்ரைனிங் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாது. அவள்கிட்ட இருக்க அந்த டாக்டர் தான் கேட்டுக்கிட்டு இருப்பா, எங்கே இருக்குன்னு தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி. அது சொல்லுது, எனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் பார்த்தா ஒரு பொண்ணு, அவளும் இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் தான், அப்படியே ரொம்ப டயர்டாக நடந்து வந்துகிட்டு இருப்பா. அதை வந்து சிசே பார்த்துட்றா. நம்ம இப்போ ரூமில் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, அவள் பேர் லூசி, அதை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன், அதை இப்போ சொன்னேன். இங்கே பார்த்தா அந்த பொண்ணு இப்படி டயர்டாக நடந்து வராளா, பார்த்துட்டு இருப்போம் இப்படி கீழே விழுந்துருவா மயங்கி. சிசே ஓடி போய் பிடிச்சிட்றா. பிடிச்சிட்டு சிசே வச்சுட்டு இருக்கா. இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.